ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல் நியூ சினிமா டிவி. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சீரியலாக இருக்கட்டும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து டிஎன்ஏ பிரதர், வடக்குப்பட்டு ராமசாமி இந்த மாதிரி படத்தில் நடிச்சது மட்டும் இல்லாமல் ஜனநாயகம் படத்துலையுமே இவங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமாங்க, ஸ்வீட் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் நம்ம ஷாலினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய். ஸோ உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. ப்ரீஃபாக சொல்கிற ஒருத்தர் இப்போ இன்னும் பெரிய ஆளாக இல்லை. என் பேர் ஷாலினி. நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு 30 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 10 to 15 ஃபிலிம்ஸ் வந்து வில்லன் ஒய்ஃபோட கேரக்டரும், ஹீரோ ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டராக இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு கரியர். சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ பண்ணல. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு நான் சீரியல் ஸ்டாப் பண்ணி. ஸோ கொஞ்சம் மூவியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறதுனால சீரியல்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி சீரியல்லுமே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபிலிம்ஸ்லையுமே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சீரியல் அண்ட் ஃபிலிம்ஸ் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எதில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? ரெண்டே விஷயம் தான். சீரியல்ஸில் வந்து ரீச் ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகிடும் மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க டெய்லி நம்ம ஃபேஸை பார்க்குறாங்க. மூவிஸில் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியாது. ஏன்னா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சேஞ்சிங். இப்போ நான் அம்மா கேரக்டர் பண்ணுறதுனால பிளாக் டோன் ஆக்கிடுவாங்க, ஹேர் ஒயிட் ஆக்குவாங்க, ஐஸ் எல்லாமே பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரியாது மோஸ்ட்லி மக்களுக்கு. ஆனால் நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சீக்கிரமாக நான் வெளில போனாலே என்னை கேட்டுருவாங்க அந்த மாதிரி. ஆனால் என்னன்னா, நம்ம சீரியல் பண்ணும்போது நான் ஒரு நாளைக்கு 6-7 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அது சாரியோட நான் பொட்டிக் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதான் நினச்சிக்கோங்களேன். அவ்வளோ சாரீஸ் நான் கலெக்ஷன்ஸ் தேடுவேன். மூவிஸ்க்கு எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லைங்க. நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்கிற கண்டென்ட்டே நீங்கள் நடிக்கணும். ப்ராம்ப்டிங் கிடையாது சீரியல்ஸ். பட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5-6 சீன்ஸ் எடுப்பாங்க, ப்ராம்ப்டிங்காக போகும். பட் மூவிஸ் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 1 சீன் இல்லை 2 சீன்ஸ் தான் போவாங்க. பட் நோ ப்ராம்ப்டிங், கண்டென்ட் இதான் சொல்லிடுவாங்க, நம்ம அதை சொல்லி நடிக்கணும். அதுதான் மூவில ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. சீரியல்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம பாடி வேஸ்லயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நிறைய மேக்கப் போட வேண்டியது இருக்கும். மூவிஸ்க்கு மேக்கப் கிடையாது. சார் டேரக்டர் பார்த்தோன்னே மூஞ்சி கழுவிட்டு வாமா போய் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் அதான். இது எடுத்துட்டு வாங்க, டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க, டிஷ்யூ எடுத்து வாங்க, தொடங்க அப்படின்ட்டுருவாங்க. சீரியஸாக ஷார்ட் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்தோடனே வாட்டர் பாட்டில் கொடுப்பா அப்படின்னு நான் மூஞ்சி தண்ணி தெளிச்சு தொடங்கி இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே போட மாட்டேன். வெறுமா சன்ஸ்கிரீனை மட்டும் போய் நின்றுறது. கேமரா முன்னாடி எதுக்கு நம்ம அங்கே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேணான்றதுனால. ஸோ மூவிஸ் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. நீங்கள் மேக்கப் பேக்கும் தூக்க வேண்டாம், எதுவுமே வேணாம். நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அவங்களே காஸ்டியூம் கொடுப்பாங்க, அப்படின்னு வச்சு ஈஸியாக வந்துடலாம். ஓகே ஓகே மேம். ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் டக்குன்னு ரொம்ப குயிக்காக ஃபேம் ஆகுறாங்க. அண்ட் அதே டைமில் அந்த பீரியடில் அவங்களால சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியல. வந்த ஸ்பீடுக்கு அப்படியே டக்குன்னு போயிடுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஆஸ் அ என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அவங்களோட வே ஆஃப் ஆக்டிங். அவங்க எப்படி வரணுன்றதை அவங்க திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்னோட வழி நான் இப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து போயிட்டே இருப்பேன். அதாவது என்ன சொல்றது, இந்த ஆமை கதை மாதிரி தான். ஆமை போயிட்டே இருக்கேன், அவங்க முயல் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இதுவாயிடுறாங்க. ஆனால் நாங்கள் போய் 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 இனிமே நான் இந்த இருக்கேன் இன்னும் இருக்கேன். நான் என் பின்னாடி வந்தவங்களாம் ஃப்ரெண்ட்ல போனவங்களாம் நிறைய பேர் இப்போ இல்லை. பட் நான் இன்னுமே இருக்கேன், இந்த இதுலயே இருக்கேன். நான் இன்னும் நான் வெளியில போனாலும் வந்தாலும் எனக்கு தெரியுது இல்லை மக்களுக்கு. அது முக்கியம் இல்லையா? கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போறது இல்லை. அது அவங்களோட வழி, இது என் வழி. சூப்பர் சூப்பர் மேம். ஸோ ஆக்சுவலி கண்டிப்பாக விஜய் சாரோட மாநாடு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதில் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது? ஸோ 2026 விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை தெரியல. ஆக்சுவலாக என்னன்னா, நிறைய இப்போதான் சார் வந்திருக்காரு உள்ள, அதனால வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வருவாங்களான்னு தெரியும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் உடையும், ஓட்டுகள் வந்து உடையுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் விஜய் சார் இந்த வாட்டி இல்லைனாலும் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்துருவாரு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. வந்தால் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் நிறைய இது கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு யங்ஸ்டர் வந்து சிஎம்மாக வந்து உட்காந்தா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா இப்போ சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பரத் தான் வந்திருக்காரு. ஏன்னா எங்களுக்கு வேணும்னு தோணுச்சு எங்களுக்கு. நாங்கள் அதனால தான் நான் இருக்கேன், நடிகர் சங்கம்ல இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஓட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு யங் பீப்புள்ஸ் கிட்ட கொடுக்கலாமே, இந்த வாட்டியா நல்லா பண்றாங்களா அப்படின்னு பாக்குறது. அதே மாதிரி நம்ம விஜய் சாரும் வந்தா கண்டிப்பா நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட மக்களோட மனசுல இருக்காரு. அதே மாதிரி அவருக்கும் நாங்களும் மனசுல இருந்து நல்லது செய்வாரு நான் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் ஓட்டுகள் கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த பிரேக் அவுட் ஆகிறது கம்மியா இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து கண்டிப்பா பிரேக் அவுட். ஏன்னா ஒன்லி இந்த 3 கட்சி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு கட்சி வரும்போது பிரேக் அவுட் ஆகுது. ஓட்டு வித்தியாசங்கள் மாறும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி விஜய் சாரும் வராரான்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு பர்சனலாக விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மாலாம் இருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த கட்சியில போய் சேர்ந்துருப்பேன். அம்மா இல்லை இப்போ. அதுதான். விஜயகாந்த் சார் கூட நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் விஜயகாந்த் சாரோட பாட்டு தான் மோஸ்ட்லி நான் ரீல்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் விஜயகாந்த் சார். சூப்பர் சூப்பர் மேம்.
ஸோ நீங்கள் ஆக்சுவலி சினிமாலையுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ விமன்னா ஒரு ஃபேமிலியுமே நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க. உங்ககிட்ட தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக பொட்டிக்குமே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எப்படி டைம் மேனேஜ் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபேமிலி தான். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் ஒரு மூவி போகிறேன்னா, இப்போ அவுட்டர் ஷூட் போகிறோம்னா ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகுது. என் ஹஸ்பண்ட் தான் மொத்த ஃபேமிலியுமே பார்த்துக்கிறாரு. ஃபுல்லாக பையனுக்கு என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு, பசங்களும் ஃபேமிலி எல்லாமே ஹஸ்பண்ட் தான். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஷூட் போயிட்டேன்னா என்னோட டாட்டர் என் ஆர்த்தி வந்து என் மருமக பார்த்துக்கிறேன். ஸோ என் ஃபேமிலி இல்லாமல் என்னால் இந்த 3 இதுவுமே என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. என் ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நான் 3த்துமே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் கண்டிப்பாக முடியாது. வந்து என்ன சொல்றது, ஒரு ஆணுக்கு பெண் இருக்குன்ற மாதிரி இப்போ இருக்கிற வெற்றி அடைகிற எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்காங்க. அதுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க எனக்காக, எல்லாமே பண்ணிக்கிட்டு. என்ன சொல்றதுன்னா, எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், பார்க்கும்போது எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கு. அவரும் வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பார்க்குறாங்க, எனக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஃபேமிலி, குழந்தைங்க, சாப்பாடு, நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நான் இல்லாத ஆப்சன்ஸில் வந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ நான் மோஸ்ட்லி 10 days 15 days 20 daysலாம் கூட அவுட்டர் ஷூட்டில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் என் ஃபுல் ஃபேமிலி ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாரு. அப்போ பிஸ்னஸ் பண்ணோன்னா என்னோட மருமக பார்த்துக்கிறா. அவள் இல்லைன்னா இந்த பிஸ்னஸை சக்சீடாக என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ என்னோட ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்னால தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேம் ஆக்சுவலி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நிறைய விஷயம் பொட்டிக் பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்க. சாரீ கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைக் வாவாக இருந்துச்சு. ஆஸ் அன் ஆக்ட்ரஸாக இருந்துட்டு லைக் ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்த மாதிரி உங்களோட கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ சடனாக எப்படி மேம் உங்களுக்கு அந்த பொட்டிக் ஐடியா, அந்த இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? இல்லை, ரொம்ப நாளாக ஆக்சுவலாக வைக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு சாரினா ரொம்ப, அது என்ன தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சாரினா எவ்வளோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களும் சாரி கட்டினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஸ்லிம்மாக இருக்கவங்க மட்டும் கட்டணுன்றதுக்காக சாரீஸ் கிடையாது. ஸோ எங்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, எங்கேருந்து வாங்குற, எங்கேருந்து இந்த கலெக்ஷன் எடுக்க. ஏன்னா நம்ம உடம்போடு ஒட்டி இருக்க மாதிரி தான் நான் மோஸ்ட்லி நான் சாரி வேர் பண்ணுவேன். அது கேட்கும்போது சரி நம்மளே ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து என் டாக்டர் இல்லை ஆர்த்தி, அவளுமே இதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஊன்றுக்கோலாக அவள் சொன்னது. அவள் தான், ஆண்டி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். அவள் தான் ஃபஸ்ட்டு, இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவள் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் என்னோடது. வாவ், சூப்பர் சூப்பர். யூஷுவலாக மாமியார் மருமகள்னா அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. யூ ஆர் ரியலி குட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவள் தான் வச்சிருக்கா. இதோட இனிஷியல் ஸ்டேஜ் அவள் தான். இல்லை பண்ணலாமா, நீங்கள் கட்ட சாரீஸ்லாம் நல்லா இருக்கு, நம்மளும் பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதாவது ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் சூன் டு ஆஃப்லைன் ஆல்சோ. அது அவளோட ஆசை தான், அது ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்றது. அவளுக்காக ஆரம்பிச்சது தான் இது, அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் மேம். யா, ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு, தீபாவளி நியர். ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ், என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் அப்கமிங்ல கொடுக்கலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலாக நார்த் இந்தியன் சாரீஸ் தான் மோஸ்ட்லி. எல்லாருமே இங்கே சவுத் இந்தியன் சாரீஸ் போகுது. இப்போ எங்கிட்ட இருக்க கலெக்ஷன் பார்த்தீங்களா மோஸ்ட்லி நார்த் இந்தியன் சாரீஸ் தான். நான் வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரம் நார்த், ஸோ அதனால நார்த் இந்தியன் சாரீஸ் தான் மோஸ்ட்லி விரும்பி கட்டுவேன். இப்போவும் வந்து நான் வந்து என்னோட கஸ்டமருக்காக நார்த் இந்தியன் சாரீஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கோ டு சூரத் அண்ட் வாண்ட் டு பை ஃபார் தீபாவளி அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அவளோட ஐடியா என்ன இன்னும் கேட்கல. அவள் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கா அவளோட ஒர்க்கில். அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஐடியில். ஸோ அதனால அவளும் கொஞ்சம் பிஸியாக இருக்கா. ஸோ 2 பேர் உட்காந்து கொஞ்சம் நாங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறமா ஆஃபர் போடலாம் அப்படின்னா தீபாவளிக்கு வந்து நிறைய இது பண்ணோம். ஆக்சுவலி செலிபிரிட்டி சாரீஸ் என் பேஜில் நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஆனால் என்ன கேட்குறவங்களாம் உங்ககிட்ட செலிபிரிட்டி சாரி இருக்கா, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறதுனால நான் அதையும் வாங்கி வச்சிருக்கேனே தவிர, பட் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நார்த் இந்தியன் சாரீஸ் தான். அந்த ஒர்க் சாரீஸ், ரொம்ப நம்ம உடம்போடு ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, பூனம் சாரீஸ். என்னோட பேஜ் செம்ம ஹிட் அடிச்சதே வந்து பூனம் சாரீஸ் தான். 150 சாரீஸ்ன்றதை வந்து நான் வந்து ஒரு 3 பேல் வாங்கினேன். 3 பேலுமே எனக்கு என்னால் ஆன்சரே பண்ண முடியல. வாட்ஸ்அப் கொஞ்சம் ஒரு 2 நாளுக்கு வந்து இது ஹேங் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் அந்த சாரீ சேல் அவுட் பண்ணேன். ஸோ திருப்பியுமே மக்களுக்கு வந்து குறைஞ்ச ரேட்டில் அந்த மாதிரி சாரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணி அலோகேட் பண்ணி இதுக்குன்னு நீங்கள் ஐடியாஸுமே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அது எப்படி மேம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணேன். நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் 2மே கொஞ்சம் இது பார்த்துக்க முடியுது. மார்னிங் வந்து ஃபுல்லாக இந்த சாரீ பிஸ்னஸ் பார்த்துப்பேன், நைட்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி 2மே வீடியோ போஸ்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிட்டு. நீங்களே எல்லாமே அவள் தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. பேஜே அவள் தான் ஹேண்டில் பண்ணுறா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் சொல்லுவா, ஆண்டி இந்த கண்டென்ட் பண்ணுங்க வீடியோன்னு எனக்கு சொல்லுவா. ஐடியா மட்டும் தான் கொடுப்பா. நான் போய் ஷூட் பண்ணுறது கொடுப்பேன், எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, யூடியூப் சேனலில் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z அவள் தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அரம்போட்டிக்கு ARAM நார்மலாக வரும். ஸோ நான் இன்னொரு எம்ஏ சேர்த்து போட்டிருக்கேன், அரம்போட்டிக்குன்னு சொல்லிட்டு. முருகரோட சிம்பிளோட எனக்கு முருகர்னா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட வேல் போட்டு என்னோட இது வந்திருக்கு, சிம்பிள் போட்டு வந்திருக்கு, அரம்போட்டிக்குன்னு. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரீசெண்டாக ஒரு 1 மந்த் இருக்கும், 1 மந்த் இருக்கும் அதுலயே. பட் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்களுமே அரம்போட்டிக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க.
ஸோ saree மட்டும்தான் ஐடியா இருக்கா இல்லை ஏதாவது அப்கமிங்ல அக்சசரிஸ் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல கண்டிப்பா அசசரிஸ் இருக்கு, பட் நாட் கோல்ட் கவரிங் போல. நான் ஃபேஷன் ஜுவல்லரிக்கு போலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மும்பை. ஐ வாண்ட் டு டேக் ஃப்ரம் மும்பை, அதர்வைஸ் ஹைதராபாத் போய் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பட் எனக்கு டைமும் எனக்கு அந்த இதுவும் வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஃபேஷன் ஜுவல்லரியுமே, ஏன்னா நான் போடும்போது எல்லாம் கேட்குறேன் ஜுவல்லரி எங்க வாங்கிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோட நான் போடுற டிஃப்ரெண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாமே. நான் ஆக்சுவலி பேசிக்காக எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக அங்கே போய் என் கலெக்ஷன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அதில் எனக்கு ஒரு இருக்கு, கண்டிப்பாக பண்ணும். பட் இது வந்து ஆன்லைனை விட ஆஃப்லைனில் அந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து நம்ம டிஸ்பிளேல வச்சுட்டோம்னா ஷாப் ஓப்பன் பண்ணப்பறம் ஈஸியாக வந்து மக்களை போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் இருந்தாலுமே எனக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணுன்ட்டு வந்து மைண்டு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக கொஞ்ச நாள் தான் ஒர்க்லாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, லைக் அப்படி தான் மைண்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஒர்க் ஃபுல்லாக நைட்டு தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிஸ்னஸ் இதுவாயிடுச்சுன்னா ஃபுல் ஃப்ளெஜாக நாங்கள் வந்து இதுலேயே வந்துட்டு இது பண்ணலான்னு இருக்கோம். சூப்பர். ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாம் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி சொல்லுங்க மேம். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவ். ஸோ அப்கமிங் எங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்றது தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அறம் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ARAMM சொல்லி. மொபைல் நம்பர் வந்து 8610078948. 2 பேரும் சேர்ந்தா பண்ணுறோம். அது எல்லாரும் பாருங்க. சாரீஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாமே லோ ப்ரைஸ், இந்த மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு லோ ப்ரைஸ் தான் கொடுக்குறேன். அதே டைமில் குட் குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். எங்கள் பேஜில் எங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.